ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். இயேசு கிறிஸ்து அநேக செய்திகளை சொல்லியிருக்கிறார், அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அற்புதங்கள் எல்லாரையும் கவனிக்க வைக்கும், ஆச்சரியப்பட வைக்கும். உபதேசங்கள் கேட்கும்போது அதில் உள்ள மேன்மையை உணரச் செய்யும். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதாவானவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எதற்காக இந்த உலகத்தில் இயேசுவை பிதாவானவர் அனுப்பினார் என்பதை தன்னுடைய சீஷர்களுக்கு மனம் விட்டு பேசுகிறார் இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல நீங்க மத்தேயு 16வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்பார். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. நீங்க தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க, எலியான்னு சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து முடிக்கும் போது என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். உங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இயேசுவை பத்தி? இந்த தவ காலத்தில், இந்த பாடுகளின் காலத்தில் இயேசுவை நீங்களும் நானும் எப்படி அழைக்கிறோம், என்னன்னு சொல்றோம்? அதை ஆண்டவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். சீஷர்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்டு அவர்கள் பதிலை அவர் கண்டுபிடிக்க அவர் அங்கே அந்த கேள்வியை கேட்கிறதை பார்க்கிறோம். உங்களிடமும் என்னிடமும் இந்த கேள்வியை எழுப்பினால் நாம் என்ன பதில் சொல்வோம்?